أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அதாவது நபித்தோழர்களுடைய அகீதா அவர்கள் அதை அணுகிய முறை இது எங்கள்கிட்ட நிறைய முன்மாதிரி இருக்கும். இப்ப நான் சொன்ன எல்லாம் இதுல ரிசல்ட்ல உங்களுக்கு வரும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னவைகள் இருக்குது, அதனுடைய தன்மைகள் இதை விளங்கு. இது சுருக்கமா முடிஞ்சிடும். நபித்தோழர்கள் அகீதாவை எப்படி அணுகினார்கள், நபித்தோழர்கள் அகீதாவை எப்படி அணுகினார்கள் என்பது பிரதானமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள விஷயம். அகீதால வழிகேடுகள் வராமல் இருக்க, அகீதால நம்ம தவறி போகாமல் இருக்க இது கட்டாயம். அகீதால வழிகேடுகள் வராமல் இருக்க, அகீதா நம்ம தவறி போகாமல் இருக்க இந்த அணுகுமுறை மிக கட்டாயமான ஒரு அம்சம். அவர்கள் எப்படி அகீதாவை அணுகினார்கள் அப்படி என்பதை நீங்க புரிந்து கொள்ள நான் ஒரு சில சம்பவங்களை சொல்றேன். நமக்கு தெரிந்த செய்திகள். அவங்க எப்படி அணுகிப்பாங்கன்றதை நீங்க என்ன செய்யலாம், அதுல புரிந்து கொள்ளலாம். இப்படித்தான் நம்ம டோட்டல் அகீதாவை நம்ம அணுக வேண்டும் என்பதற்கு அது ஒரு ஆதாரம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றப்படுது. ரசூலுல்லாஹ்வுக்கு கிப்லா மாற்றப்படுது. கிப்லா மாற்றப்பட்ட நேரத்தில் தொழுது ஒருவர் என்ன செய்யறாரு, அந்த பள்ளிக்கு போறாரு. போற நேரத்தை பார்த்தா அவங்க பழைய கிப்லாவை நோக்கி என்ன செய்யறாங்க, தொழுது. அப்ப இவர் சத்தமிட்டு சொல்றாரு, என்ன கிப்லா மாற்றப்பட்டுட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க தொழுகையில இருந்தவாறு என்ன செஞ்சாங்க, திரும்பினார்கள் அப்படின்னு வருது. நம்ம செய்வோமான்னு பாருங்க. அவங்களுக்கு சொல்றவங்க யாருன்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து வாராங்கன்றது தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ரசூலுல்லாஹ்கிட்ட தான் இந்த மாற்றம் நடந்துக்கு, நான் இப்ப தொழுதுட்டு வாரேன் என்ற செய்தி அவர் சொல்றார். அதுவும் அவங்களுக்கு என்ன செய்யுது, அதெல்லாம் தெரியுது. யாரோ ஒரு ஆள், தெரியாத ஒரு ஆள் ஒரு தகவலை சொல்றதல்ல, தெரிஞ்சவர் மாற்றப்பட்ட செய்தியை சொல்றாரு, நம்பிக்கையான, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. உடனே அவங்க மாறுறாங்க. நம்மளோட இயல்புக்கு மாற இயலாது, விளங்கிட்டா? நம்மளோட இயல்புக்கு சலாம் கொடுத்தோன்னே இமாம்கிட்ட என்ன கேட்ப தெரியுமா, சும்மா ஒரு சவுண்ட் வந்ததுக்காக நீங்க எப்படி மாறினீங்கன்னா கேட்போம். சவுண்ட் வீக்கட்டும், அவ்வளவு என்ன அவசரம், அல்ல எங்களை மன்னிப்பானா இல்லையா? நாங்க ஃபர்ஸ்ட் இப்படி 1000 கேள்வியில இமாம் என்ன செஞ்சிருவாரு, சரிதான்டா நான் திரும்பின தப்புத்தான் என்ற முடிவுக்கு இமாம் வர முடியுமே தவிர, அதாவது இந்த இடத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றின் அவர் வாரார்ன்றது தெரிஞ்சு, நம்பகமானவர் என்று தெரிஞ்சு, அவங்க மாறிட்டாங்க கிப்லா பத்தி என்றது தெரிஞ்ச உடனேயே அவங்க மாறினாங்கன்னு தான் பாக்குது. இங்க எதெல்லாம் எஃபெக்ட் ஆகுது தெரியுமா, வலிஞ்சு கட்டி கொண்டு விளங்குற தன்மை இல்லை, தத்துவம் பேசுற தன்மை அவங்கள்ட்ட இயக்கல, ஆடம்பர சிந்தனை என்ன செய்யல அவர்கள்ட்ட இயக்கல, நளினம் அவர்கள்ட்ட என்ன செஞ்சது இருந்தது, இயல்பு தன்மை இருந்ததெல்லாம் என்ன செய்யுது அவர்களிடத்துல அந்த இடத்துல பிரதிபலிக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உடனே மாறினாங்க. அந்த பள்ளிக்கு என்ன பேர் சொல்றோம் இன்னைக்கு, மஸ்ஜிதுல் கிப்லத்தை, 2 கிப்லா உள்ள பள்ளின்னு வரலாற்று பேருக்குரிய இடமாக அதை என்ன செய்யுது மாறத பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் 2 கிப்லா நோக்கி தொழுதாங்க தான், ஆனா ஒரே தொழுகையில 2 கிப்லா வந்த இடமாக என்ன செஞ்சது அடையாளப்படுத்தப்படுறத பார்க்கிறோம். இது சஹாபாக்கள் ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அது ஒருவர் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, நம்பகமானவர் அந்த செய்தியை எடுத்து சொல்லி சரியான சோர்ஸ்ல அது வருமாக இருந்தா உடனே அவர்கள் அதை ஆமன்னா சல்லம்னான்னு ஏற்றுக்கொள்ற தன்மை இருந்ததுக்கு இது ஒரு ஆதாரம். இன்னொரு செய்தி விளக்கம் அவர்கள்ட்ட அக்கீதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர, அல்லாஹ்வின் தூதரை நான் அடிமை பெண்ணை அடிச்சிட்டேன், அதனால அவர் விடுதலை செய்ய போறேன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை வர சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐனல்லாஹ், விடுதலை செய்யறதுக்குண்டா அவங்கள விடுதலை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்பை பார்க்கறாங்க. ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்க அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் எங்க வானத்துல இருக்கிறான். அல்லாஹ் தஆலா வானத்துல, அரசுலன்னு சொல்லல, மேலுக்கு இருக்கிறான், வானத்துல இருக்கிறான்றான். நான் யாருன்னு கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னா அத்திக்ஹா ஃப இன்னஹா முஃமினா, முஃமினான ஒரு பெண்மணி, அவங்கள விடுதலை செய்யுங்கன்றான். ரசூலுல்லாஹ் அணுகின முறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்துல என்ன அந்த பெண்மணி சொன்னத விளக்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துல, சரி வானத்துல தான், வானத்துல எங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டு அரசுல எல்லாம் கிளியரா தெரியுதானே, இந்த லெவலுக்கு ரசூலுல்லாஹ் போகவும் இல்லை. அந்த பெண்மணியுடைய பதில அந்த ஆடம்பர தன்மையும் என்னது இல்லை, அந்த என்ன தக்கல்லுஃபும் இல்லை. வானத்துல என்ற நீங்க யாரு, அல்லாஹ்வுடைய தூதர், ரசூலுல்லாஹ் விடுதலை செய்ய சொன்னாங்க. இது சஹாபாக்கள் அகீதாவை எப்படி அணுகினாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். ஒரு 2. மூன்றாவது, அகீதாவுடைய தன்மையில அவங்க புரிஞ்சு கொண்டவைகளை நம்ம அதை தெரியணுமே. சஹாபாக்கள் வந்து அகீதாவுடைய அணுகுமுறையில் எப்படி இருந்தாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்ரை பத்தி என்ன செய்றாங்க, நீங்க என்ன அமலு மா ஷிஅ்தும், விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், ஃபகுல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, எல்லோரும் எதற்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்காக வேண்டி இலகுபடுத்தப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அதுக்கு பிறகு கேள்வி என்ன செய்யல, கேட்கல, மௌனமாக இருந்தாங்கன்னு வருது. இது எதை சொல்லி காட்டுது, அகீதாவுடைய விஷயத்தில் சஹாபாக்களுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படி என்பதை என்ன செய்யுது சொல்லி காட்டுது. அதாவது நபித்தோழர்கள் எங்கேயும் எந்த இடத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவலை சொல்ற நேரத்தில் தெரியாமல் ஒரு கேள்வி இது தெரியல அப்படின்றதுக்காக கேட்டிருக்கிறார்களே தவிர, அடுத்த தகவல் தெரியலன்றதுக்காக கேட்டிருக்கிறார்களே தவிர வாதத்துக்காக கேட்டது இல்லை. வாதத்துக்கு என்ன அப்படின்னா இப்படி வருமே, இப்படின்னா அப்படி வருமே என்றதுக்காக வேண்டி கேட்டது என்னது இல்லை. இது என்ன செய்யுது விளங்கு. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஹுசிப உஸிப, யாருக்கு விசாரணை நடக்குதோ மறுமையில அவருக்கு தண்டனை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு விசாரணை நடக்குதோ அவருக்கு தண்டனை கிடைக்கும் மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபை யஸீரா, விளங்கிட்டா, மறுமையில அவருக்கு லேசான ஒரு விசாரணை உண்டு என்று சொல்றானே, யாருக்கு வலது கையில் ஏடு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு விசாரணை உண்டு என்று சொல்றானே. இது குர்ஆனுடைய தகவல் ஒன்று இருக்குது, நீங்க வேதனைப்படுத்தப்படான்னு சொல்றீங்களே, இதை எப்படி புரிஞ்சு கொள்றேன்னு தான் கேட்டாங்க. இதே கேள்வியை நம்மளுக்கு எப்படி தெரியுமா, மோதுறதுக்கு. எப்படி மோதுக்கு அப்படின்னா, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, இப்படி வருதே குர்ஆன்ல அப்படின்னு அதை மோத விட்டுருவோம். ஆனா ஆயிஷால அவங்க கேட்கிறான், இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறான், குர்ஆன்ல எப்படி வருதுன்னு கேட்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது என்னன்னா, அதாவது இன்னமா தாலிகல் அர்த், அல்லாஹ் தஆலா காட்டுறது, நீ என்னென்னதெல்லாம் செஞ்சாய், ஏத்துக்கல்றியா, ரைட், உனக்கு இதெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், மன்னிச்சிட்டேன், இதைத்தான் இலேசான விசாரணைன்னு குர்ஆன் என்ன செய்யுது சொல்லுது. இத நான் சொல்லல. மற்றபடி இல்லாம அல்லாஹ் தஆலா தோண்டி தோண்டி கேட்பானே, இதுக்கு இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா, அந்த மாதிரி கேட்டா அவருக்கு என்ன செய்யும், தண்டனை உண்டு அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை என்ன செஞ்சாங்க, ஏத்துக்கொண்டார்கள். நாம என்ன செய்வோம், என்ன இது நல்லா விளங்கல, இந்த விளக்கம் நமக்கு பிரச்சனை தான். அப்ப சஹாபாக்களை பாத்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை கேட்டாங்க, அவங்க பதில சொன்னாங்க, அந்த பதில் அப்படி உள்வாங்கி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சஹாபாக்குடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த கேள்வியிலையும் என்ன செஞ்சது இருந்த ஒரு சிறந்த ஒரு அணுகுமுறையாக இருந்தது. இதுக்கு மாற்றமாக அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் என்ன செய்யல, நடந்து கொள்ளவில்லை. இது அகீதாவை சலாமத்தாக கொண்டு வந்து சேர்த்த ஒரு பாடமாக இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு மிக கஷ்டமான பாடமாக எது இருக்குது, அகீதா தான். அகீதான்றது கொஞ்சம் டஃப்பான டாபிக்ன்றாங்க. உண்மையிலேயே காஃபிர்களையும் முஸ்லிம்களையும் வித்தியாசப்படுத்துறது அகீதா. அது லேசா இருக்கணுமா கஷ்டமா இருக்கணுமா, லேசா இருக்கணும். அப்ப எப்படி கஷ்டமாயிடுச்சு, நாங்க செஞ்ச வேலைகள் தான். அர்ஷ் என்றால் என்ன ஆரம்பிச்சாச்சு. எது அர்ஷ் என்றால் என்ன? உதாரணமா அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான், அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் ஏற்றுக்கொண்டு நம்ம போயிடணும். இதுல ஈமானோட சம்பந்தப்பட்டவைகள். அல்லாஹ் தஆலா தன்னை பத்தி சொல்றான், அல்லாஹ் தஆலா தன்னை பத்தி சொல்றான். தன்னை பத்தி சொல்ற நேரத்தில் ஒப்புவமை இல்லாதவன் தன்னை பற்றி சொன்னால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? உதாரணமா உங்களோட பிள்ளை கொக்கு கண்டில்லைன்னு வைங்களேன், கொக்கு எப்படின்னு கேட்டா நீங்க எப்படி விளங்கப்படுத்துவீங்க? ஏதாவது ஒரு காகத்தை காட்டி அதை காட்டி இதை காட்டி விளங்கப்படுத்துவீங்க. காரணம் கொக்கு போல இன்னொன்று இருக்குது, காகம் போல இன்னொன்று இருக்குது, யானை போல இன்னொன்று இருக்குது, விளங்கிட்டா? அதனால விளங்கப்படுத்துவீங்க. ஒன்றை போல இன்னொன்று இல்லைன்னு எப்படி விளங்கப்படுத்துவீங்க? இப்ப குயினோசர் ஒன்று இருக்குது, அதை எப்படி இருக்கும்னு கேட்டா எப்படி விளங்கப்படுத்துவீங்க? இப்ப உங்களுக்கே தெரியாதே, குயினோசர் ஒன்று இல்லை, நான் சும்மா சொன்னேன், விளங்கிட்டா? அப்படி ஒன்று இல்லை, நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே வரலங்க, எம்டி, விளங்கிட்டா? அப்படின்னா என்ன அப்படின்னு நிப்பீங்க. அப்ப டைனோசரை சொன்னா கொஞ்சம் விளங்கப்படுத்தலாம். குயினோசர் ஒன்று இல்லை, ஒன்று இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ல எல்லா மைண்டும் எம்டியா தான் இருக்கும், அதை விளங்கப்படுத்த இயலாது. அதை போல ஒன்று இன்னொன்று இல்லை என்றால் விளங்கப்படுத்த முடியாது. அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அப்ப அப்படி வர விஷயங்கள் அவன் என்ன சொல்றானோ அதான் தகவல். அதுக்கு அர்த்தம் மூளையை யூஸ் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் இல்ல, ஒழுங்கா யூஸ் பண்ணினா முடிவு அதுதான் அர்த்தம். ஒழுங்கா யூஸ் பண்ணினா முடிவு அதுதான் அர்த்தம். சில இடங்கள்ல நம்ம மூளை யூஸ் பண்றோமா, நம்ம மூளையை கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டிய சில இடங்கள் இருக்கு, அங்க யூஸ் பண்ணது இல்ல. ஒரு ஹார்ட்டை அறுக்கணும்ன்றாங்க, விளங்கிட்டா டாக்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணி, எப்படி இருப்பீங்க அப்படி கேட்டு தயாராகிறீங்களா, எப்படி இருப்பீங்க மோரா எப்படி தப்பீங்க எதை உடைப்பீங்க அப்படி கேட்டீங்களா, நீ போன்றுவார், விளங்கிட்டா? அதான் சொல்லுவார். அங்க அறுக்கணுமா சைனை பண்ணு, சைனை பண்ணிடுறது,
ஹார்ட் எடுத்து வெளியே வச்சு செய்ய போறா, அதுக்கு சைன் அப் பண்ணிடுற. அங்க மூளை யூஸ் பண்றது இல்லையே. டாக்டர் சொல்றாரு சரியா தான் இருக்கு. டேய் உன் ஹார்ட்டா இருந்தாலும் என்ன செய்ய, எல்லாத்தையும் விசாரிச்சு செய்யறவன் ஹார்ட் கிட்னி காலை வெட்டி இங்க போடணும்ன்றான், விளங்கிட்டா, காலை வெட்டி வீசணும்ன்றான், அதுக்கு ஆமன்னா சொல்லம்னா, விளங்கிட்டா, பிழை இல்லை. ஏன்னா அவனோட நாலேஜ் எவ்வளவு தெரியுது, அவரோட நாலேஜ் எவ்வளவு தெரியுது. நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு போறதான் பகுத்தறிவண்டத்தை அங்கெல்லாம் ஏத்துக்கண்டுட்டு இங்க வந்து என்ன செய்யறது, இங்க மட்டும் அறிவுபூர்வமா தான் இருப்போம். அறிவுபூர்வம் தான் இது. அறிவுபூர்வம்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச அளவு தெரியாத ஒரு விஷயத்துல தெரிஞ்சவன் சொல்ற தகவல் மட்டும் தான் என்னது தகவல், அதுல வேற ஒரு தகவல் எதுவும் என்னது இல்லை. இதான் நபித்தோழர்கள் கையாண்ட அடிப்படை. ஆனா அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான். முத்தசிலாக்களுக்கு ஒரு சிந்தனை வருது, அர்ஷின் மீது இருக்கிறான்னு சொன்னா அரசு ஒன்றில் அல்லாவுக்கு ஈக்குவலா இருக்கணும், அல்லது அல்லாஹ் விட பெருசா இருக்கணும், அல்லது அல்லாவுக்கு சமமா இருக்கணும். மூணுல ஒன்று தானே இருக்கணும். நியாயமா இல்லையா? உலகத்துல அரிசி ஒன்றில் அல்லாஹ் விட பெருசா இருக்கணும், அல்லாஹ்வை விட சிறுசா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு சமமா இருக்கணும். இது நியாயமா இல்லையா? நியாயம் தான். அடுத்த கட்டம், அரிசி அல்லாஹ்வை விட பெருசா இருந்தா அல்லாஹ்வை விட பெரிய ஒன்று உலகத்தில் இருக்கின்றாயிரும், அப்ப பெருசு இல்லை. சின்னதாக இருந்தா அல்லாஹ் அரசுல இருக்கிறான்ற தவறாயிரும். ஏன், அல்லாஹ்வோட ஒரு பகுதி அரசுல இல்ல. சமமாக இருந்தா அல்லாஹ்க்கு ஈக்குவலா உண்டு இருக்கின்றாயிரும். அவ முடிவு என்ன, அரசு இல்லை, முடிவு என்ன? அப்ப அரசு என்றால் என்ன தெரியுமா, அவனது ராஜ்யத்துக்கு ஒரு அடையாளம். இதுக்கு தான் யோசிக்க வேணான்னு சொன்னது, விளங்கிட்டா? அவனுடைய ராஜ்யத்துக்கு அடையாளம். ரிசல்ட் என்னன்னா, தாடி வளருங்கன்னு ஹதீஸை ரிசர்ச் பண்ணி 4 பக்கத்துல தாடி வளர்க்க தேவைன்னு முடிவு வருது, விளங்கிட்டா? கரண்டை கீழே உடுக்கவானான்னு ஹதீஸா 4 பக்கம் ரிசர்ச் பண்ணா உடுக்கலாம்னு முடிவு வருது. ஆனா ஹதீஸ் சொல்லுது உடுக்காதீங்க. 4 பக்கத்துல முடிவில் எனவே உடுக்கலாம், தேவையே இல்லை. கரண்டை கீழே உடுக்கான ஹதீஸ் வருது, என்ன வழங்கு உங்களுக்கு எல்லாம்? உடுக்க கூடாது, நல்லாவே விளங்குது. செஞ்ச ரிசர்ச்ல கடைசி முடிவு உடுக்கலாம், சரியா? அதே போல தாடிய வளருங்க வருது, 4 பக்கத்து ரிசர்ச்ல முடிவு என்ன, வளர்க்க தேவையில்லை அப்படின்னா விளங்குது. நம்ம என்னமோ கஷ்டப்படுறோம்னு விளங்குது. இது இருக்கல. சஹாபாக்களுடைய அகீதா அணுகுமுறையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான். உதாரணமா எஸ்அல் உனக்கு, நம்மளால முடியுதான்னு பாருங்க. இது எஸ்அல் உனக்கு அனிர் ரூஹ், உயிரை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வ மா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. உயிருடைய விஷயம் என்னது காரியம், உயிர் சோல் வந்து ஏண்ட சப்ஜெக்ட், விளங்கிட்டா? அதனால இது உங்களுக்கு வந்து அறிவு கொஞ்சம் தான் அப்படி என்று சொல்லுது குர்ஆன். இப்ப நீங்க வந்து உயிரை பத்தி என்னட்ட கேட்கிற டைம்ல நான் உங்களுக்கு இப்படி சொன்னேன்னு வைங்களேன், கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றாரு பாருங்க, ஒன்று தெரியானாலும் தெரியும் பண்ணணும், இது இறைவனுடைய விஷயமாம் அப்படின்றது நம்மளால, அவ்வளவுதான் நம்மளால வருது. சஹாபாக்கள்கிட்ட அந்த பதில் சொல்லப்படுற நேரத்தில் ஓகே அப்படி நம்ம சப்ஜெக்ட் அல்ல என்று நிக்க முடியுது அவர்களால நிக்க முடிகிறதா இல்லையா? இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். நாம என்ன சொல்ல வரோம் என்றால், சஹாபாக்களுடைய அகீதாவுடைய உஸ்லூப் எதுவாக இருந்தது அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வை நம்பி விட்டால், ரசூலுல்லாஹ் இறைவனிடம் இருந்துதான் செய்தி சொல்கிறார் என்றதை உறுதியாக நம்பிட்டா அவங்க எவ்வளவு விளக்கம் தருவாங்களோ அந்த விளக்கத்தோடு என்ன செஞ்சாங்க, போதுமாக்கி கொண்டார்கள். மேலதிக கேள்வி இருக்கல. அதனால அகீதா அவர்களுக்கு மிக சிம்பிளா இருந்துச்சு. உண்மையிலேயே சஹாபாக்களோட காலத்தில் அகீதா என்று நீங்க புக்கு போட்டீங்கன்னு சொன்னா ஒரு 10 பேப்பர்ல முடிச்சிடலாம், 10 பேப்பர்ல செஞ்சிடலாம், முடிச்சிடலாம், அழகா அகீதா படிக்கலாம். இன்றைக்கு நீங்க எழுத போனீங்கன்னா வருது இல்ல, ஹவாரிஜ், முஅ்தஸிலா, முர்ஜியா, அஷ்அரியா, விளங்கிட்டா, அது போல என்ன குல்லாபியா, இப்படின்னு எல்லா அதுக்குள்ள சேர்ந்து வந்த உடனே உங்களுக்கு ஒரிஜினல் அகீதா விட டூப்ளிகேட் அகீதா எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருது, நிக்குது. ஒரிஜினல் பிரச்சனை வார அளவுக்கான கேள்வி தக்கல்லுஃப் என்ன செஞ்சது, உருவாகிட்டு. மக்களுடைய அணுகுமுறைக்கும் பின்னால் உள்ளவங்க அணுகுமுறைக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் நீங்க என்ன சொல்லணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் செய்தியை சொல்கிறார்கள் என்றதை நம்பியதன் காரணமாக இயல்பாக அதை உள்வாங்கி கொண்டார்களே தவிர வேற மேலதிகமான கேள்விகளை அவர்கள் என்ன செய்யல, அங்க எதுவும் கேட்கல. கேட்காததனால் அந்த இயல்பான வடிவம் மட்டும் அவங்களுக்கு என்ன செஞ்சது, பதிந்தது. இதுதான் அவங்களுடைய அகீதா சலாமத்தாக இருப்பதற்கும் அவர்கள் அதில் குழம்பி போகாமல் இருப்பதற்கும் இருந்த காரணம். அல்லாஹு தஆலா பியதிஹில் முல்க், அவனது கையிலே தான் அதிகாரம் உண்டு அப்படின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானங்கள் பூமிகளை சுருட்டி அல்லாஹு தஆலா கையில் எடுப்பான்றாங்க. எந்த சஹாபியாவது கேட்டதா நீங்க பாக்குறீங்களா? வானங்கள் பூமியை சுருட்டி எப்படி அல்லாஹ் கையில் எடுப்பான் அப்படின்னு கேட்டதை நீங்க பாத்தீங்களா? இல்ல. அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவிலும் என்று சொல்ற நேரத்தில் அவங்களுக்கு அறிவு தெரியாமலாம் இல்ல, அறிவை விட்டு கேட்கலாம். ஆனா இயல்பு அதை கேட்க சொல்லல.
அல்லாஹ் முதலாம் வானத்துக்கு இறங்கி வரான்னா அல்லாஹ் தாலாக்கு ஆற்றல் இருக்கு, அவ்வளவுதான். அல்லாஹ் தாலாக்கு முதலாம் வானத்துக்கு இறங்கி வர ஆற்றல் இருக்குது. நமக்கு பிரச்சனை என்ன? டக்கு நம்ம இரவுக்கு போறது. எல்லா இடத்துலையும் அடிவானத்துக்கு வாரது எப்படி சாத்தியம்? 24 மணி நேரம் இரவாயிட்டு தானே இருக்கும். அப்ப இறைவன் எல்லாம் முதலாம் வானத்துல இருந்துட்டு இருக்கணும். அப்படியே நமக்கு கேள்வி வந்தா நம்மளால சபர் செய்யல. அதுக்காக எப்படி இது கேட்டாகணும். இதை என்ன செய்யணும்? கேட்டாகணும். கேட்க நீங்க யார்கிட்ட கேட்டீங்களா அவருக்கு ஓரளவு விளக்கம் இருந்தா நீங்களும் சலாமத்து, அவரும் சலாமத்து. அவர் ஏற்கனவே ஃபித்னாக்குள்ள இருந்தா நீங்க கேட்கிற நியாயமா தான் இருக்கீங்க, அவரும் சேர்ந்து கட்டு பேசுறாரு. விளங்கிட்டா? அப்படித்தான் நிறைய ஃபித்னாக்கள் உருவாகிறது. நிறைய ஃபித்னாக்கள் உருவாகிறது என்ன? ஈமான் கூடுமா குறையாதான்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க ஒரு காலத்துல. சஹாபாக்கள் ஈமான் கூடுமன்னு நம்பினாங்க, குறையுமன்னு என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. ஈமான் எப்படி கூடும் குறையும் ஒரு விஞ்ஞான ரிசர்ச்சும் நடந்துச்சு பிற்காலத்துல. ஈமான் எப்படி கூடும் குறையும்? ஈமான் கூடுதுன்னா அந்த இடத்துல ஏற்கனவே என்ன இருந்தது? குஃபர் இருந்துச்சு. ஈமான் குறையுதுன்னா அந்த இடத்துல என்ன வருது? குஃபர் வருது. எப்படி ஈமான் இருக்கல குஃபர் வரும்? யோசனை வந்த உடனே ஈமான் கூடாது குறையாதுன்றாங்க. ஈமான் கூடாது குறையாதுன்றாங்க. அதோட நின்றா பரவாயில்ல. விளக்கப்படுத்துறதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்களே அறிஞர்கள், அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. ஈமான் கூடாது குறையாதுன்னா ரசூலுல்லாஹ்ங்கட ஈமானும் ஆக பெரிய பாவம் செஞ்சவன ஈமானும் ஒன்றான்னு கேட்டாங்க. கூடாது குறையாதானே? அப்படி ஸ்டேபிளா இருக்குது. ரெண்டு பேர் ஈமானும் ஒன்றான்னு கேட்டாங்க. நீங்க ரெண்டு ஒன்று செய்யணும். நான் ஆரம்பத்துல சஹாபாக்கள் எப்படி கேள்வி கேட்காம இந்த அக்கீதாவை நம்பினாங்களோ அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன், இது பிழை அப்படின்னு போகணும். அல்லது ஒன்றுதான் சொல்லணும். ஒன்றுதான் சொன்னா ஒரு சான் மூலமாகுதுன்னு அர்த்தம். ஒரு வழிகேடு ஒரு சான் மூலமாகுதுன்னு அர்த்தம். திரும்பி போனா உன் அக்கீதா பாதுகாக்கப்படுது அர்த்தம். சிலர் என்ன சொன்னாங்கடா, ஆமா ஒன்றுதான். அடுத்த கேள்வி கேட்டா, மலக்குமார ஈமானு நபிமார்களோட ஈமானு ஆக மோசமாயிக்கிறோட ஈமானு உண்டான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. முடிஞ்சு. வழிகேட்டுடைய உச்சகட்டத்துக்கே என்ன செஞ்சாச்சு? போயாச்சு. இந்த லெவல் வரதுக்கு என்ன காரணம்? அகீதாவுடைய விஷயத்தில், அதாவது மூளையை யூஸ் பண்ணப்படாதுன்றதல்ல, மூளையை யூஸ் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவோட ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இடம் இருக்கு. அதோட நிறுத்திக் கொள்ளணும். உதாரணமா எல்லாருக்கும் மார்க்க தீர்ப்பு சொல்லலாம். ஒரு சகோதரர் ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, இது புரிஞ்சுங்க நீங்க இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி. நிறைய பேர் இந்த மூளை யூஸ் பண்ண நினைக்கிறாங்க, இது வேஸ்ட் பண்றது. ஒருத்தர் கேட்கிறார் அசர் ஒருத்தர் தொழுட்டிக்கிறார், லுகர் தொழாத ஒருவர் அசர் தொழுகிறவருடைய இதுல சேர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறார். கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அது சம்பந்தமா என்ன பார்க்கல, நான் குர்ஆன்ல பார்க்கல, ஹதீஸ்ல பார்க்கலன்னு சொல்லணும். பார்க்காமலே மூளையை யூஸ் பண்ணலாம். அவர் யூஸ் பண்ணிட்டார். அவர் சொன்னார் என்ன? உதாரணமா திருச்சிக்கு போற பஸ்ல நீங்க மதுரைன்னு நினைச்சிட்டு ஏறா போகுமா போகாதுன்னு கேட்டாரா? மாஷா அல்லாஹ் நல்லா சொன்னீங்க. எனவே ஜம்மு செய்யக்கூடாது போயிட்டார். எனவே அசர்ல சேர்ந்து தொழக்கூடாது. இவர் சொன்ன கேள்வி என்ன தெரியுமா? திருச்சிக்கு போற பஸ்ல மதுரை என்று நியத்து வச்சுட்டு ஏறினா போவீங்களா போக மாட்டீங்களாண்டு. உடனே மாட்டேன். சரிதானே? அப்ப என்ன அசர் தொழுகையில லுகர அந்த நியத்தோட சேர இயலாது. அந்த முடிவு போயிட்டார். வட்டி சாப்பிடுற ஒருத்தர் சோறு போடுறாரு, சாப்பாடு போடுறாரு. அவரோட வீட்டுல போய் சாப்பிடலாமா? நீ என்ன சொல்லணும்? இதுக்கு எங்க பதில் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். அவன் நமக்கு தெரியாதுன்னு சொல்லணும். சொல்லாம இவர் அவனுடைய யோசிக்கிறாரு. கோழி மலத்தை தின்னுது, நம்ம கோழியை தின்றோம். கோழிக்கு மலம் நமக்கு ஹராம், கோழி நமக்கு ஹலால். சரியான விளக்கம். வட்டி சாப்பிடுற வீட்டுல சாப்பிடலாம். என்ன ஆதாரம்? நம்ம கோழி தின்றோமே, கோழி மலத்தை தின்னுதா இல்லையா? இது ஆதாரமானு கேட்டேன். இதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க இதை மூளையை யூஸ் பண்ற மாதிரி நினைக்கிறீங்க. இது மூளையை நீ யூஸ் பண்ண கூடாத இடத்துல யூஸ் பண்ணி நினைக்கிறாய். மூளையை தான் யூஸ் பண்றாய். ஒருத்தர் கேட்கிறாரு வயிற்று வலி என்ன செய்ய அப்படின்றா. நீயா சும்மா யோசிச்சு அதை கரைச்சி குடியன்னு சொன்னீங்கன்னா மூளை யூஸ் பண்ணி தாங்கிறாய், அவன் செத்துருவான். அதே மாதிரிதான் அகீதாவுடைய விஷயம் என்று வார நேரத்தில் மூளை யூஸ் பண்றதல்ல திறமை, எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் என்றதுல நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அகீதா என்றது மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது அல்லாஹ் ரசூலும் சொல்லி தந்த இடத்தோட நிறுத்துவதுதான் அந்த இடத்துல என்ன தூய்மையும் அகீதாவுக்கு பாதுகாப்புமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. எனவே நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய அகீதா பாதுகாக்கப்பட்டதற்கான மிக பிரதானமான காரணம் என்றதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ஏற்கனவே உள்ள குவாலிட்டிஸ் இருந்தது அவர்கள்ட்ட, அந்த இயல்பு என்ன செஞ்சதுன்னு சொன்னா, மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட இந்த அகீதாவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொல்லி தந்தார்களோ அதை விளங்கியதோடு அதோடு தங்களோட அறிவை என்ன செஞ்சாங்க, மட்டுப்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் காரணம். அவர்களுடைய அறிவு அந்த இடத்துல அந்த அகீதா பாதுகாக்கப்பட்டதற்கான காரணம். ஆனா இந்த இயல்புகளுக்கு மாற்றமான குணங்கள் நம்மகிட்ட வளர்ந்திருப்பதனால அது என்ன செய்தாங்க,
அக்கீதால பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் அந்த பாதிப்பு என்ன செய்யறது, வளர்த்து கொண்டு போகிறது என்கின்ற முடிவை நாம் என்ன செய்யலாம், நான் சொன்ன சில அடிப்படைகளின் ஊடாகவும் இந்த இயல்புகளின் ஊடாகவும் அதை ஏற்படுத்திய ரிசல்ட்டுகளின் ஊடாகவும் நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த விளக்கத்தை பெற்ற மக்களாக அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.